அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். நானும் பதறி போனேன், எதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறா, ஒருத்தோட தடுக்கல, பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறாளே, ஏமா அடிக்கிறா, விடுமா சின்ன பிள்ளை, என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அப்படி அப்படின்னு கேட்குறேன். போய் உனக்கண்ணு தெரியுங்கிறான். எனக்கு தெரியாம தான்மா கேட்குறேன், ஏன் அடிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, எல்லா பிள்ளைகளும் மம்மின்னு கூப்பிடுது, என்னை அம்மானு கூப்பிடுறாங்க. அப்போ போட்டு வெளுக்கணும் தான், அம்மானு கூப்பிட்டா வெளுக்கணும். ஆமாம்மா, சேர்ந்துருக்கான் பாரு ஒருத்தர். அம்மான்னதே அவளுக்கு குத்தமாகி போச்சு. ஏம்மா அம்மாங்கிறதானம்மா முறை, அம்மானு தானம்மா கூப்பிடணும். அது எப்படி, எவ்வளவு ரூபாயை கட்டி படிக்க வைக்கிறேன், எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இந்த பையன் என்னை அம்மானு கூப்பிடுறேன். அம்மான்னா என்னன்னு தெரியுமாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்காரர் வந்தாரு. அவர் வந்து என்ன பாரு, ஐயா விடுங்க, அவளை விட்டுருங்க, மம்மினா போனோம்னு அவளுக்கே தெரியல, அவ கொஞ்ச நாளா நடவனமா தான் தெரியல, அவன் மம்மினே கூப்பிட்டு விடுங்க. மம்மின்னா பிணம். நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் தும்மல் வருதில்ல, இருமல் வருதில்ல, விக்கல் வருதில்ல, தும்முன உடனே என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? தும்முனா என்ன சொல்றான்? அம்மான்னு சொல்றான். தும்முனா ஏன் அம்மான்னு சொல்லணும்? என் அறிவில் சிறந்தவர்கள் சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க. தும்மல் வருது, தும்மல் வந்தோடனே அம்மான்னு சொல்றமே ஏன்? அமெரிக்காக்காரர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரர்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. திருப்புகள் எது? அருணகிரிநாதர் பாடிய முதல் திருப்புகள். முருகப்பெருமானை வேண்டி செத்து போகலாம்னு விழுந்த அந்த அருணகிரியை தாங்கி பூ போல 12 ஆண்டு தவம் செய்து வைத்து திருப்புகள் பாடச் செய்து, அப்படிப்பட்ட முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என ஓதும் முற்கற்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரர் மகிழ்வேன 10 தலதத்தை கணதடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கிளவிய பச்சை புயல் மச்சத்தகு ஒரு மொத்தப்புற ரச்சு தருளுவதொரு நாள் தித்தையவற்ற பரிபுரணத்தப்பத வைத்து பயிர வெடிக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாடு திக்கு பரியத்த பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போற கொத்துப்பறை கொட்ட கிளம்பு குக்கு குகு குக்கு குதுகு திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்டுத்தள கொட்டமணரை வெட்டி பழியிட்டு குலகரி ஒத்து படவத்து பரவள பெருமாளே 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 என்று இந்த திருப்புகளை அமெரிக்கா வெள்ளைக்காரன் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்? நாக்கு சுத்தமாக வரும், தமிழ் பேச வரும், வல்லின மெல்லின தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு? எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், என்னெல்லாம் செஞ்சால் இந்த நாட்டில் வாழலாம், நல்லவனா வாழ முடியாது, நேர்மையாக இருந்தால் நல்ல பிள்ளைகளை போய் எழுப்பும் போதே தாய்மார்கள், தாய் கண்ணு ராஜா எந்திரியா, நாளைய கலெக்டர் நீங்கள் தானே எந்திரிங்க, ஆமாம் நாளைக்கு காரைக்குடிக்கு நீங்கள் தானே ஆணையராக வரப்போறிய வாங்க எந்திரிங்க, நீங்கள் தானே நாட்டோட முதலமைச்சர், இப்படி சொல்லணும். உயர்ந்த சிந்தனை வேணும். பாரதி சொல்கிறான் பெரிதினும் பெரிது கேள் என்று. இப்போ அமெரிக்காக்காரன் தமிழை சொல்லி கொடுத்தானா? இன்னொன்று சொல்கிறேன், சைனா இருக்குல்ல, சீன தேசம், சீன நாட்டுக்காரன் தமிழில் பள்ளிக்கூடம் திறந்துட்டான். சீன நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறார்கள், தமிழில் பேர் வைக்கிறார்கள், தமிழை படிக்கிறார்கள். ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. போற வழியில ஒரு பூசணிக்காய் கடந்திருக்கு. பூசணிக்காய்னா எந்த பூசணிக்காய்? சாம்பல் பூசணி, சாம்பார் பூசணி, திஷ்டி பூசணி. அந்த பூசணிக்காயை பார்த்தோன்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம். பூசணிக்காயா, இது என்ன காய், இது இப்படியும் காய்க்குமா, உருளை உருளையா வெள்ளை வெள்ளைன்னு பெருசு பெருசா கிடக்க அப்படின்னு காயை உருட்டுறான். கொடியில காய்ச்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப ஐயமா போச்சு. இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில சாத்தியமே இல்லை. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ண. நாட்டில் கொல்ல போய் கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தில் படுக்கிறேன். படுத்தவன் மேலே பார்த்தேன், ஆலம்பழம் சிறுசா இருந்துச்சு, ஆலம்பழம் சிறுசா இருந்துச்சு. இப்போ முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயை படைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையே. பொருத்தம் ஏதாவது இருக்கா? பொருத்தமே இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மான்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சவன் யோசிச்சேன், ஆஹா ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நேரம் நம்ம தலை செதறதங்காயா போயிருக்குமே. கடவுள் சரியானவன். ஆலம்பழம் மேலதான் இருக்கணும், பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க சரியா இறைவன் படைத்தான். எப்படி இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மலை மலையாக. மனுஷ பய பேராசையில் எல்லாம் தலைகீழா போச்சு. ஆனாலும் நாளைய தலைமுறையை நல்ல பண்பட்டவர்களாக, ஆன்மீகம் சிறந்ததாக, அறிவில் சிறந்தவர்களாக உண்டாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் பயணப்படும். நீங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு நெத்தி நிறைய விபூதியை பூசி கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு குங்குமம் வச்சு பாருங்க. நம்ம ஆளுகளை வந்து கேட்பா, என்ன பிள்ளை இப்பவே சாமியார் ஆக்கிட்டே அவ்வளோ இருக்கு. சாமியார் ஆகிறதுக்கு அல்ல,
அது பக்குவம் அடையணும்னா ஆன்மீகம் வேண்டும். தப்பான மூட பழக்க வழக்கங்களை நீக்கி நல்ல பாதையில் நல்ல விதமான விஷயங்களை கற்று நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் மிக வலிமையானது. ஒன்று கொடுத்தா பலவாறாக நமக்கு திரும்பி வரும் என்பதை மனதில் கொள்க என்ற நல்ல எண்ணத்தையோடு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பெண் பார்க்க போற படலம். பொண்ணு வீட்டுக்கு போக முன்னே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 7-8 பேர் 9 பேர் 11 பேர் ஒத்தப்பட போவாங்க. பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க? பொண்ணு வீட்டில் பெரிய குத்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி திரி போட்டு வச்சிருக்கிற பொழுது இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார போன உடனே பொண்ணை கூப்பிடுங்கப்பா, மணப்பெண்ணை கூப்பிடுங்க, அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து குத்து விளக்கு ஏற்றணும். தீப்பெட்டி எடுத்து உரைச்சி தீ பற்ற வச்சிடலாம், விளக்கு ஏற்றிடலாம் நினைச்சா தவறு. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இருக்கு, திரி போட்டிருக்கு, திரி முழுவதும் எண்ணெயில் நனைந்திருக்கும். அப்ப என்ன செய்யணும்? தீக்குச்சியை எடுத்துட்டு முன்னால திரியை நசுக்கிடணும். நசுக்கி விட்டுட்டு தான் தீவத்தை பற்ற வைக்கணும். அப்படி என்ன திரியை நசுக்கிட்டு விளக்கேற்ற முற்படுற அந்த பொண்ணு நசுக்கின திரியிலேருந்து எண்ணெய் கையில் ஒட்டிருமா, என்ன செய்யும்னு உன்னிப்பாக கவனிப்பாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை அந்த எண்ணெயை அப்படின்னு தலையில் தடவிருச்சு சுத்தம். இந்த பிள்ளை தலையே குளிக்காது, இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு உதவாதுன்னு. ஆமா, அழுக்காவே வச்சிருக்கும் போல இருக்க அப்படின்னு. சரி, ஒருவேளை அந்த கையை அந்த விரலை இந்த பக்கமா சேலையில் அப்படி தொடச்சிருச்சு சுத்தம். அந்த பிள்ளை சேலை துணிமணியும் வைக்காது, எல்லா இருந்தாலும் பின்னாலேயே துணியிலே தொடச்சி வைக்கும். அதனால இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. சரி, ஒருவேளை அந்த விரலை இந்த விளக்குல தடவிருச்சு, இந்த பிள்ளை பாத்திரம் பண்ணதையும் ஒழுங்கா வச்சுக்காது, பூரா அழுக்காத்தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, ஒருவேளை அதையும் செய்யாம அந்த செவத்துல தடவிருச்சு சுத்தம், வீடு வாசல் இந்த பிள்ளை சுத்தமா வச்சுக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னதையா பண்றது? எவ்வளவு கொடுமை பாருங்க நடந்திருக்கு. அப்ப என்ன செய்யுமா, பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு அக்கா அந்த துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த பிள்ளை வேலை பார்க்காத, அடுத்தவங்களுக்கு வேலை செய்யவும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன செய்யணுமா, வரும்போதே துணியோட வந்து திரியை நசுக்கிட்டு அந்த துணியை அந்த கையில தொடச்சிட்டு தீவத்தை ஏற்றினால் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்துல. இப்ப அப்படியா இருக்கு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன இருக்கான்னு கேட்டா என்ன சந்தேகமா கேக்குறீங்களா? ஆமா, இல்ல சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா, 3.25 கூட இருக்கு பதிலா நீங்க பாத்துருக்கீங்க பாருங்க. ஆக மாபு மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப என்ன அதுக்கு திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனான் அத்தனை இப்படி வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால்தான் நமது மொழியான தமிழ் மொழி தாய்மொழி இலக்கணம் அதற்கு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்திணைன்னு பேர் வச்சா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லல? இந்த தமிழனுடைய மாண்பு, உயர் குணமேவிய தமிழன் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரினேன்னு பேர் வைத்தானே, அந்த மாண்பை நாம் போற்ற வேண்டும். என்ன நினைக்கிறான்? நீங்க பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசந்த காய கசப்பு காயின்னு பேர் வைக்காம தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சா. வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் கடிச்சு பார்க்கறான், கசந்துச்சு, இது கசப்பு காயின்னு அவன் பேர் வச்சான். ஆங்கிலத்துல பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான், தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா தமிழனுடைய மாண்பு எவ்வளவுன்னு? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த தமிழ் சமூகம் இன்று